அப்போ தான் சாட்டை என்னை ஃபோன் போட்டு ஒரு நிமிஷம் தான் பேசியிருப்பார். நான் இதுக்கு மேலே தாவேக்கா வந்து வச்சு செய்கிறேன்டா தம்பி, நீ பாடுறா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஏன் அவ்வளோ தூரம் ஒரு வெறியாகிறாரு. சாட்டை துறை வந்து விஜய் வந்து எதிர்க்கும்போது ஏன் அவ்வளோ தூரம் வெறியாகிறாருன்னா, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி அண்ணன் சாட்டை துரைமுருகன் கண்டிப்பாக பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக என்னை திட்டுவார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் வந்து பேசியே தான் தீரணும் அப்படிங்கிறனால தான் இந்த காணொலி வந்து பேசுகிறேன். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பாளர், நாம் தமிழர் கட்சியில் முன்னாடி வேட்பாளர் இருந்த ஒருத்தர், அவர் பேர் வேணால் விடுங்க, அவர் பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூலே வந்து பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் வந்து குறிப்பிட்டு அவர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து பேசி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறார். நாம் தமிழர் கட்சி தாவேக்கா எதிர்க்க தேவையில்லையா, ஆனால் சாட்டை துரைமுருகனா திமுகட்ட பணம் வாங்கிட்டு தாவேக்காவுக்கு எதிராக அவர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறார். அவர் நரேட்டிவ் செட் பண்ணோன்னே நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து அந்த பக்கம் போய் தாவேக்கா வந்து எதிர்க்கிறாங்க. தாவேக்காவை நாம் தமிழர் கட்சி எதிர்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறார். அதாவது திமுகட்ட பணம் வாங்கிட்டு சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த பேரையும் தாவேக்கா வந்து எதிர்க்க வைக்கிறாரு. இதனால தான் நாம் தமிழர் கட்சி பின்னாடியே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பேசுகிற நபர் வந்து முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். சாட்டை வந்து ஒருபோது விலை போக மாட்டார். ரெண்டாவது சாட்டை எதனால் வந்து விஜய் எதிர்க்காரு உங்களுக்கு தெரியுமில்ல, அதுக்கு தான் மெயினாக அந்த காணொலியை வந்து போடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி சாட்டை என்னை வந்து ஒரு இடத்துல எனக்கு வந்து ஃபோன் போட்டார். அது எந்த இடம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ தாவேக்கா தற்குறி பசங்க என்ன அப்படின்னா, சாட்டை வந்து வைக்கிற விமர்சனத்துக்கு வந்து அவங்களுக்கு பதிலே இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சாட்டை துரை மனைவி இருக்காங்கள்ல, அவங்க 2 பேர் ஒரு கோயிலில் நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து இருக்குது. அந்த புகைப்படத்தை வந்து போட்டு அவங்க சாட்டை துரை மனைவி மேலே வந்து அவதூறு பரப்புகிறாங்க. இப்போ சாட்டை பேசுனா சாட்டையை வந்து திட்டணும், சாட்டையை வந்து பதில் கொடுக்கணும். இப்போ சாட்டையை கெட்ட வார்த்தையில் அவங்க திட்டுறாங்க, அதோட நிப்பாட்டிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாட்டை துரை மனைவி இருக்காங்களா அண்ணி, அந்த அண்ணியை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொச்சையாக அதில் இப்போ அந்த காணொலி நான் வந்து சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இது இல்லை. அதாவது சாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. அதில் எப்படி வந்து சாட்டை வந்து அதாவது சாட்டையை வந்து எப்படி அடித்தா சாட்டை வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆவார் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை அடித்தா டிப்ரெஷன் ஆவார், மன ரீதியாக அவர் வந்து பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ சாட்டை அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஒருத்தர், அவருடைய மனைவி வந்து இருக்கிற அவரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் கட்டத்தில் இறந்த உடனே சாட்டை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விதவையாக இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்து அவர் போய் கல்யாணம் பண்ணுறார். அப்போது இவர் வந்து ஒரு புரட்சிகரமான விதவை திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு விதவையை வந்து கல்யாணம் பண்ணுறார். இதெல்லாம் நான் பேசும்போது எனக்கே வந்து இதாக தான் இருக்குது. ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து ஒரு புரட்சியாக பண்ணியிருக்க ஒருத்தரை, ஒரு ஒரு வேலையை பார்த்த ஒருத்தரை இவங்க எடுத்து போட்டு கண்டபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு வந்து எதுனா தாவேக்கா தற்கொலை கும்பல். அப்போ எதுனா ஏன் சாட்டை வந்து தாவேக்கா எதிர்க்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு காரணங்களால தான் எதிர்க்கிறார். இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. சாட்டை எந்த இடத்துலையாவது விஜயோட மனைவி ஒருத்தோ திரிஷா விஜய் வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு பேசியிருக்காரா? பேசலை. சாட்டை பேசினது பூராமே விஜயோடைய கொள்கை தப்பு, கோட்பாடு தப்பு, கரூர் சம்பவத்தில் விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு தான் பேசியிருக்காரு ஒழிஞ்சு எந்த இடத்துலையுமே தனிமனித ரீதியாக பேசலை. ஆனால் அந்த தாவேக்கா தற்கொலை கும்பல் தொடர்ந்து வந்து விஜய் தனிமனித தாக்குதல் பண்ணுறாங்க, சாட்டைக்கு வந்து குறை மிரட்டல் விட்றாங்க. அதனால தான் சாட்டை வந்து பேசுகிறேன். அந்த நேரங்களில் தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த மாதிரி ஏன்டா தற்கொலை பசங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சாட்டை என்னை ஃபோன் போட்டு ஒரு நிமிஷம் தான் பேசியிருப்பார். நான் இதுக்கு மேலே தாவேக்கா வந்து வச்சு செய்கிறேன்டா தம்பி, நீ பாடுறா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஏன் அவ்வளோ தூரம் ஒரு வெறியாகிறாரு. சாட்டை துரை வந்து விஜய் வந்து எதிர்க்கும்போது ஏன் அவ்வளோ தூரம் வெறியாகிறாருன்னா, இந்த தற்கொலை கும்பல் தான், இந்த தற்கொலை பசங்க தான். சாட்டை வந்து திமுக எதிர்க்கும்போது கூட அவனுங்க பேசுவானுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். ஆனால் இவங்க வந்து என்னென்னா ரொம்ப கொச்சப்படுத்தி, ரொம்ப இழிவுபடுத்தி, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாட்டை ஒன்று பர்சனல் அட்டாக் பண்ணாங்க. அப்போ சாட்டை என்ற சொன்னது, இவங்களை விடமாட்டேன்டா, விடமாட்டேன் தம்பி, விஜயை வந்து நான் விடமாட்டேன், தாவேக்கா தற்கொலை பசங்களை வந்து நான் விடமாட்டேன், நான் விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், இவங்களை வீழ்த்தா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்கிட்ட வந்து சொன்னார். இந்த ஃபோனை வந்து அவர் எனக்கு பண்ணி ஒரு 3 மாதம் இருக்கும். ஆமாம், ஒரு 3-3.5 மாதம் கிட்டே இருக்கும். எதனால் எதிர்க்காரு தெரியுங்களா? இதனால தான் எதிர்க்கிறார். இந்த மாதிரியான அந்த தற்கொலை கும்பல், ஆபாச பேர்வழிகள், இவங்களுக்கு அரசியல்னால் என்னென்னே தெரியாது, தனிமனித தாக்கத்தும் தெரியாது. அதனால தான் எதிர்க்கு. இதை வந்து புரிஞ்சுக்கணும். காசு வாங்கிட்டு ஒன்றும் சாட்டை வந்து விஜய் வந்து எதிர்க்கலை. ரெண்டாவது, இப்போ அண்ணன் சீமான் அவர்களே எதுக்கு வந்து விஜய் எதிர்க்காரு நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து பேசுகிறாங்க, கூட்டணி மாதிரி வந்து அமைய போகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் விஜய் என்ன சீமான்கிட்ட சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீமான் அவர்கள் வந்து காங்கிரஸ் சேர்த்தா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், காங்கிரஸ் சேர்க்குறீங்க அது செட்டாக தம்பி அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்திருக்காரு. அதுக்கப்புறம்
என்ன பண்ணுறாரு விஜய் வந்து சீமான் அவர்கள் வந்து பர்சனலாக விஜய்கிட்ட வந்து சொல்லியிருக்கார், இது வந்து கொஞ்சி கொஞ்சி கடிக்கும் கொலை இல்லை, மீன்கள் கடிக்கும் கொலை இல்லை, அகழி முதலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த முதல் மேடையில் கத்தி பேசுவாங்க, ஆக்ரோஷமாக பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறார். திராவிடம் தமிழ் தேசியம் கண்ணுன்னு பேசுகிறார். அப்போ தான் நாம் தமிழ் கட்சிக்காரன் ஒருத்தனும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் சீமான் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் அப்படின்னோடனே சீமான் எதிர்க்கிறாரு, நாம் தமிழ் கட்சிக்காரன் எதிர்க்கிறான். சாட்டை துறைமுருகனும் அதனால தான் எதிர்க்கிறாரு ஒழிஞ்சு இந்த குறிப்பிட்ட நபர்கள் சொல்கிற மாதிரி சாட்டை துறைமுருகனும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களே விஜய்க்கு எதிராக திருப்பலை. விஜயை வந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிற தேவையே நாம் தமிழ் கட்சி இல்லையா, சாட்டையால் தான் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு அப்படி ஒரு தேவை உருவாக்குனதே விஜய் அவர்கள் தான். ஏன்னா முதல் மேடையிலே கத்தி பேசுகிறாங்க, ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அப்படின்னு இது பண்ணி திராவிடத்தை ஈவரம் தூக்கிட்டு வந்தார். அதில் அந்த முதல்ல விஷயத்தை சீமானை சொன்னார். அப்போது ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சிக்காரனும் விஜய்க்கு எதிராக திரும்பினது காரணம் அண்ணன் சீமானு தமிழ் தேசிய கொள்கை காங்கிரஸோட விஜயை வச்சு அந்த கூட்டணி, இதான் காரணம். அப்போது சாட்டை காரணம் இல்லை. இதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ கல்யாண சுந்தரத்தை எடுத்துங்க, சாட்டை எடுத்துங்க. இந்த கரூர் விவாதத்தில் சாட்டை உண்மையானவரா இல்லை கல்யாண சுந்தரம் உண்மையானவரான்னு பாருங்களேன். கல்யாண சுந்தரம் என்ன சொல்கிறார் தந்தி டிவியில், இந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 10 டைம் வாங்கியிருக்கு, விஜய் 7 மணிக்கு வந்தார், அப்போ தப்பு காவல்துறை மேலே தான், உளவுத்துறை என்ன பண்ணுது, இந்த மாதிரி டோல்கேட்லன்னு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது குறிக்கும், அப்போ போலீஸ் அதிகமாக போடலை, அப்போ திமுக அரசு மேலே தான் காரணம், உளவுத்துறை தான் காரணம் அப்படிங்கிறார். அதே இடத்துல சாட்டை வந்து என்ன சொல்கிறாருன்னா 12 மணிக்கு வந்து புஷியானந்து சொல்லிட்டாரு விஜய் வந்து வருவான்ட்டு, அப்போது காலைல 7 மணி வந்து நிற்கிறான், அப்போ அவனுக்கு வந்து கூட்ட நெரிசல் இருந்துச்சுன்னு சொன்னால் விஜய் அவர்கள் தவிர்த்துருக்கலாம். இதெல்லாம் சொல்கிறாள். இப்போ 2 பேர்த்தில் இந்த ஸ்டாண்டில் இவர் உறுதியாகவே இருக்கார்ல விஜய் தான் காரணம்னு. ஆனால் இதை கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு, இல்லை விஜய் தான் காரணம். இப்போ சாட்டை பேசுகிறத கல்யாணம் பேசுகிற, அப்போ கல்யாணம் மாதிரி இருக்க ஆட்கள் தான் விலை போவாங்க, சாட்டை மாதிரி இருக்க ஆட்கள் விலை போக மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ரெண்டாவதுங்க, சாட்டை துறைவன் மேலே எதுக்கு இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. சாட்டை துறைவன்னா பல பேர் விலை பேசுகிறாங்க, ஆனால் சாட்டை வந்து விலை போகல. எனக்கு தெரிஞ்சுமே பாஜகலேருந்து சாட்டை திருமணம் கொக்கி போட்டு இருக்கானுங்க, அதிமுகலேருந்து சாட்டை திருமணம் வந்து கொக்கி போடுறாங்க, திமுகலேருந்து எல்லா பக்கம் கொக்கி போடுறாங்க. சாட்டை நினச்சிருந்தா போயிருக்கலாம். ஒன்றும் இல்லை, சாட்டை ஊடகத்தை வந்து பார்த்திங்கன்னா முதன்மை ஊடகம்னு சொல்லிட்டான்னு சொல்லி, அதுவும் தமிழ் தேசியத்தோட ஊடகம்னு சொல்லிட்டான்னு சொல்லி இந்த கஜினி அம்மானு ஒரு அம்மா இருக்கும், அந்த அம்மா வெற்றிக்குமரன் இந்த ஏகலைவனை எல்லாம் கொந்தளிச்சாங்க. ஏன்னா 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒருத்தன் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு வச்சானா எப்படி இருக்கும்? நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை உடைக்கணும்னு சொல்லி தான் பல பேர் சாட்டை விலை பேசுகிறான். ஆனால் சாட்டை விலை போகலைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ சாட்டை வந்து பிரியகுமார் மாதிரி இல்லைனா பாரிசாலன், இவங்கெல்லாம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுருக்காங்க. இவர் 20 லட்சம் வச்சுருக்காரு, கள போராளி, களத்தில் எல்லா மக்களும் இருக்கார். இப்போ ஒரு நோக்கத்துக்கு பாருங்கள், சாட்டை வந்து கட்சிக்குள்ளே வந்தது நாம் தமிழ் கட்சி தான். ஆனால் பாரிசாலன் போன்றவர் பாருங்களேன், திடீர்னு பாஜக சார்பாக பேசுவாங்க, அதிமுக திமுக எல்லாமே ஒரு சார்பாக எடுத்துகிட்டே பேசுவாங்க. அதே மாதிரி தான் பிரிமாச்சு. ஆனால் இவர் போகல இல்லை, ஏன்னா இவர் காசு வாங்கலை, அவங்களாம் காசு வாங்கினாங்க, அவங்களாம் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னா அமௌண்ட்டு போகுது, பேரோலில் போகிறாங்க. இவர் விலை போடாதனால தான் சீமான்னு பேசிகிட்டு இருக்கார். சீமானுக்கு எவனாவது இந்த லாயலாம் பண்ணி கூட சாமான் அப்படின்னா என் வாயில் வந்து இதுக்கு மேலே என்ன ஒன்று என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னா அது காரணம் என்ன? நாம் தமிழ் கட்சிக்காரங்கிறனால தான். சாட்டை அடிப்படையில் சீமானுடைய தம்பியாக இருந்தால் கூட நாம் தமிழ் கட்சிக்காரனாக இருந்தனால இந்த மாதிரி வருது. அப்போ விலை போகிறவர் எதுக்கு இப்படி பேசணும்? ரெண்டாவது, சாட்டையுடைய வருமானம் என்ன பார்த்து இந்த பசங்களுக்குலாம் என்னென்னா வயிறு எரியுது. ஒரு நாம் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி சாட்டை இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு. இப்போ சாட்டை எண்ணெய் சேனலில் அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கூட சில சமயம் வரும். அப்போது ஒரு 3 லட்சம் வருது, டெய்லி ஒரு 10,000 ரூபா கிட்ட சாட்டை என்ன பண்ணுறாரு? வருதில்ல, 3 லட்சம் கிட்ட வந்து வருதில்ல ஒரு மாதம். மிஞ்சி போனால் வந்து ஒரு 4 லட்ச ரூபா வரும்னு வைங்களேன். ஏதாவது விளம்பரம் போட்டால் ஒரு 5 லட்ச ரூபா. அப்போ 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு வயிற்றுச்சவங்களுக்கு. நாம் தமிழ் கட்சி ஆதரித்து ஒருத்தன் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறானே, 3-4 லட்சம் சம்பாதிக்கிறாங்கிற வயிற்றுச்சலில் கார் வச்சுருக்கான், நல்ல ட்ரெஸ் போடுறான், கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட இப்படி சம்பாதிக்க முடியாதுடா. ஆனால் பாரு நாம் தமிழ் கட்சி ஆதரித்து இப்படி சம்பாதிக்கிறான். அப்போ அவன் மேலே அவதூறு பரப்பணும் தான் இந்த கும்பலுக்கு திறமை இல்லை. நீயும் ஒரு சேனல் ஆரம்பி, நீயும் பேசு, நீ அந்த மாதிரி வீரியமாவா. ஆனால் இவங்களுக்கு அந்த திறமை இல்லாதனால திறமை இருக்க சாட்டை மேலே வந்து அவதூறு பரப்பி எப்படியா கட்சி விட்டு தூக்கணும், அவர் விலை போயிட்டார்.
திமுக காசு வாங்கிட்டாரு, இந்த பாரி சொன்னாப்புலையில் இட்லி கடை ரிவ்யூக்கு 25 லட்சம் வருணனெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் கேட்கவே நாராசமாக இருக்குது. அப்போ இந்த குற்றச்சாட்டெலாம் அடித்து உடைக்கணுன்னா சாட்டையை பற்றி நம்ம பேசணும். சீமான் அவர்கள் எப்படி வந்து நம்ம வந்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனும் சாட்டையை கொண்டாடணும். 5 வருஷமாக உண்மை நேர்மையுமாக எவனுமே இருக்க மாட்டான். காசு வாங்காமல் யூடியூப் சேனல் வருமானத்தை வச்சு கட்சிக்கும் செலவு பண்ணி தனியாக அவர் வந்து மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறாருல, அந்த காசும் கட்சியில் வந்து கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாருன்னா அவர் எப்படா விலை போவார்? விலை போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கமே சாட்டைகிட்ட கிடையாது. விஜய் எதிர்க்கிறதுக்கு நோக்கம் சாட்டைகிட்ட இருக்குது. பர்சனல் அட்டாக் விஜய்காரன் பண்ணுறான், அதனால் இவர் பண்ணுறாரு. அதில் தான் இவர் டென்ஷன் ஆகிறாரு. என்கிட்ட ஃபோனில் சொன்னது தான், பார்த்துக்கிறேன்டா தம்பி அப்படின்னாரு. பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுறா அவருக்கு எப்படி அவருக்கு வந்து டிப்ரெஷன் ஆகும், டென்ஷன் ஆகும், அடிப்பார் இறங்கி. அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.